ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்லா சளி பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு கஷாயம் செய்யலாங்க. இன்றைக்கி இந்த கஷாயத்துக்கு கண்டங்கத்திரிக்காய், கொஞ்சம் ஆடாதொடை ஒரு இலை தான் சேர்த்துக்கணும். ரொம்ப கசக்கும். கொஞ்சம் நொச்சி, கற்பூரவள்ளி, கருந்துளசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் முடக்கத்தான், ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வச்சு அம்மிலையோ இல்லை இடிக்கல்லையோ ஒரு இடி இடிச்சுக்கோங்க. லைட்டாக மட்டும் இடிச்சுக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இடிச்சுட்டு அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுங்க. மஞ்சள்தூள் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி சூடாக இருக்கும்போதே குடிச்சிருங்க. இது கூட இல்லை லைட்டாக தான் கசக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம ஆடாதுடையும் நொச்சியும் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக கசக்கும். சூடாக இருக்கும்போது குடிச்சிங்கன்னா அந்த கசப்பு தெரியாது. இது கூட தேனோ இல்லை பனங்கல்கண்டு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி குடிக்காதீங்க. அது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். அப்படிங்கிற நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால ஒரிஜினலாக இருக்குங்கிறது சொல்ல முடியாது. இந்த கஷாயத்தை கசப்போடு குடிச்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கும். தொண்டை வலி, சைனஸ் ப்ராப்ளம், நல்லா